ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? ஓகே. ஓப்பன் பண்ணால் சீன் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஓடி வராங்க. பொண்ணுன்னா ஒரு லேடி மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு லேடி வந்து அவசர அவசரமாக ஓடி வந்து ஒரு பெரியவங்க 4 பேர், அதாவது வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அந்த பஞ்சாயத்து பேசுகிறவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆளுங்களாக பார்த்து அவங்கக்கிட்ட ஓடி வந்து, ஐயா ஐயா என் தங்கச்சிக்கும் என் தங்கச்சி புருஷனுக்கும் சண்டை, அவங்க வந்துட்டு பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் பண்ணிக்கலான்லாம் பேசுகிறாங்க, கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் வாங்கலேன், நீங்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே வந்துட்டு அந்த பெரியவங்களும் வந்துட்டு சரிம்மா நீ ஒன்றும் அழுவாத, நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படி சொல்கிறாங்க. குடும்பம்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், நாங்கள் இருக்கும்போது குடும்பம்லாம் பிரிய விட மாட்டோம், நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வராங்க. செகண்ட் சீன் என்ன அப்படின்னா, அந்த அக்கா வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாத்தையும். அங்கே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அழுதுட்டு நிற்கிறாங்க. அதாவது அழுதுட்டு கோவமாக அந்த மாதிரி சண்டையில் நின்றுட்டுருக்காங்க. உடனே இந்த பெரியவங்களாம் போய் உட்காந்துட்டு, என்னம்மா பிரச்சனை, எதுக்குமா இந்த மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் தப்புமா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அந்த அக்கா இருந்துட்டு, நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருங்க, நானே என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவே சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வேலைக்கு போகிறதால வாரத்தில் 2 நாள் தான் லீவு, அந்த 2 நாள் லீவை வந்து நான் தான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வராமல் பிள்ளைய கூட பார்க்காம ஃபேமிலியை பார்க்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு சண்டை நடக்குதுங்க ஐயா. அதாவது உழைக்கிறனால வந்து அந்த அழுப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க போல். ஸோ அதனால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய சண்டை வருது. ஃபேமிலி தான் பார்க்கணும், வாரத்தில் 2 நாள் தானே லீவு, குடும்பத்துக்கு பார்க்கலாம்ல, பிள்ளைய பார்க்கலாம்ல, பிள்ளைங்களோட விளையாடலாம்லன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையே வந்து பெருசாகும்போது நான் டிவோர்ஸே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாங்க. உடனே அந்த பெரியவங்கள வந்துட்டு, என்னம்மா இதுக்கெல்லாமா டிவோர்ஸ் வாங்குறது, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இப்போலாம் குடிக்காதவங்க யார் இருக்காங்க சொல்லுங்கள், விரல் விட்டு எண்ணெயெல்லாம் குடிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது வேலைக்குன்னு போனாலே ஆம்பளைங்கெல்லாம் குடிக்க தான் செய்வாங்க முக்கால்வாசி பேர். ஸோ வந்து அதில் நீங்கள் மைண்ட் பண்ணக்கூடாது, குழந்தைன்னு ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டிவோர்ஸ் வேண்டி கிடக்கு, குழந்தைக்காவது நம்ம தான் வந்துட்டு சேர்ந்து வாழணும், அதுதான் சரி. ஒரு குடும்பம் அப்படின்னா வந்துட்டு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம குழந்தைக்காக அவங்க இப்போது அவங்க வீக்கெண்டில் வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கணும், தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற நாளில் பேசுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அக்கா இருந்துட்டு, அதை தாங்க நானும் சொன்னேன், கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு நானும் இதே மாதிரி பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னு வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்க. உடனே அந்த பெரியவர் இருந்துட்டு, இதெல்லாம் நடக்குது, இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பெரியவர் வந்துட்டு, இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுமா, அதாவது நானும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்கள. அதுக்கு வந்துட்டு பதில் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தர் நீயா நானாங்கிற போட்டியில் வரக்கூடாது, நீ பண்ணுறதை நானும் பண்ணட்டுமாங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ நீயா நானாங்கிறத விட்டுட்டு இன்றைக்கி நடந்தது இன்றைக்கே முடிச்சிடுங்க, அடுத்த நாள் நீங்கள் வந்து சந்தோஷமாக ஆரம்பிங்க, பிள்ளைலாம் இருக்குல்ல, குழந்தையெல்லாம் பார்க்கறது இல்லையா, அதுதான் சரி, நீ என் வீட்டு பொண்ணு மாதிரி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. உடனே அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு, ஆனால் என் வீட்டு பொண்ணு மாதிரி இல்லை, என் வீட்டு பையன் மாதிரின்னு சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு, என்னம்மா என்ன சொல்கிற அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க ஐயா, என் தங்கச்சி வேலைக்கு போகிறா, அவள் வீக்கெண்டில் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி போகிறது வரதுன்னு இருக்கா, அப்பப்போ ரொம்ப டயர்டாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போகிறதுன்னு அந்த மாதிரி வீக்கெண்டில் போயிடுறாங்க, அதுக்கு தான் அவங்க புருஷன் இவ்வளோ சண்டை போடுறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, குடும்பம்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், நீயா நானான்லாம் பார்க்கக்கூடாதுன்னு, அதுவும் இல்லாமல் குழந்தை வேற ஆகிப்போச்சு, இப்போ போய் அவங்க என் தங்கச்சி புருஷன் வந்துட்டு டிவோர்ஸ்லாம் கேட்குறாரு பாருங்க, அவருக்கு கொஞ்சம் நல்ல புத்திமதியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பெரியவர் வாயடைச்சு போய் நிற்கிறாரு.
அது என்னம்மா பொம்பளை பிள்ளை இப்படிலாம் வெளியே போய்க்கிட்டு வீட்டை பார்க்கறது இல்லையா, பிள்ளைய பார்க்கறது இல்லையா, குடும்பத்தை பார்க்கறது இல்லையா, புருஷனை பார்க்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. ஸோ இதுக்கு நல்ல எண்டிங் என்ன வைக்கலான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு குடும்பம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரோட கையிலேயும் தான் இருக்குது. ஒருத்தர் வந்து ஏனோதானான்னு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்குமே, அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே செட் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து நம்ம பிள்ளையை வளர்க்குறத விட அதிலிருந்து வெளியே வந்து வளர்க்குறது ரொம்பவே பெட்டர். அண்ட் இந்த ஆம்பளை இப்படி தான் இருப்பான், பொண்ணுங்க தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போகணுன்னு எழுதினவன் அவன் கையில் கிடைச்சானா அவ்வளோதான். மறுபடியும் இதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியோடு நான் இன்ஸ்டாவில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாட்ச் இட். பாய்.